மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக ஒருத்தர் கையை கடிச்சிட்டார். இதுக்கு முட்டு கொடுக்க போறியான்னு கேட்டிங்கன்னா, முட்டு கொடுக்க போகிறதில்ல. நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்தா இன்னும் நிறையா பேருக்கு இந்த செய்தி போய் சேரும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒன்று தான். ஒருத்தர் கையை கடிச்சிட்டாரு, 250 பேரோட உழைப்பு இங்கே வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஆங்கிள்லேருந்து இந்த செய்தியை பாருங்களேன். ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனுக்கும் இந்த செய்தியை தெளிவாக கொண்டு போகிறதா என்னோட நோக்கம். மற்றவங்களாம் உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் பண்ணுற கண்டென்ட்டே சில பேர் எடுத்து ட்ரோல் பண்ணுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இந்த தருணத்தில் ஒருத்தன் இதை பேசியே ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒருத்தனா நான் இருந்துட்டு போகிறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். ஒரு செய்தி அரசியல் அல்லது ஒரு தலைப்பு செய்தி அரசியல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த நுண் அரசியல் நம்ம தலைவர் சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சரியா ஒரு காய்கறி கரெக்டாக போயிட்டு இருக்காரு. தலைவர் கரெக்டாக போகுது, கட்சி சரியா போகுது. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பண்ற விஷயத்தை அடிப்படையாக வச்சு வேற சில நிகழ்வுகளை, வேற சில விஷயத்தை இந்த பேனா நிறுவனம் நமக்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க. நான் இங்கே ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் முன்னாடி சொன்னபடி இந்த வீடியோவில் முட்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. கையை கடிச்சது தப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் இங்கே என்ன பேச வரேன்னா, 249 பேரோட உழைப்பை இந்த ஒருத்தர் கை கடிச்சதுனால வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஒரு டாஸ்மார்க் ஒன்று பிரச்சனையாக இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பார் ஒன்றும் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டும் பிரச்சனை ஏன்னு சொல்கிறோன்னா, ஸ்கூல் அங்கே இருக்குது, தக்காளி மண்டி அங்கே இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் இது இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை, இது ரெண்டுமே அங்கே இயங்குறதுனால நிறையா பாதிப்பு இருக்குது. அதாவது காசு இருக்கிற பார்ல போய் குடி, காசு இல்லாதவன் டாஸ்மார்க்ல குடி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனையா இருக்கு. 249 நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை கண்டிக்கணும், இதற்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஏன் ஒருத்தர் விட்டனா, அந்த ஒருத்தர் பண்ண செயல்பாடு இந்த செய்தி அப்படியே மாறிடுச்சு. இந்த 249 பேரும் முதல்ல டாஸ்மார்க் எதிராக மிக கண்டனமான போராட்டத்தை அங்க நடத்துறாங்க. நடத்தி முடிச்ச கையோட என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு இந்த டாஸ்மார்க்கோட, கவர்மெண்ட் நடத்துற டாஸ்மார்க்கோட அந்த தனியார் பார் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது மேல சமகாண்டாவது. இவங்க என்ன பண்றாங்க, அங்கேருந்து நடந்து வந்து இதை முற்றுகையிடலாம்னு சொல்லி இதை முற்றுகையிடுறதுக்கு உள்ள போறாங்க. முற்றுகையிடும் போது உள்ள போகும்போது அங்க வந்து அந்த பார் வந்து க்ளோஸ் ஆகுது. முற்றுகை போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, காவல்துறை கலந்து போக சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தாவேகா தோழர்கள் இல்ல, இது இருக்கக்கூடாது, இங்க இருந்தா நிறைய பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது காவல்துறை வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய தாவேகாவினரை கைது பண்ணி அப்புறப்படுத்துறாங்க. இது அங்க நடந்தது. எவ்வளவு பெரிய செய்தியை அங்க தாவேகா தோழர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். 249 ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒருத்தர் பண்ண தப்பால் இந்த செய்தி கடிச்ச தாவேகா தொண்டன் சொல்லி இந்த செய்தி அப்படியே மடைமாற்றப்பட்டு நம்ம கிரியேட் பண்ண செய்தி இங்கே இருக்குது, நம்மளை வச்சு கிரியேட் பண்ண செய்தி இந்த இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு துண்டு போடுறோம்ல, இந்த துண்டு போடுறதுக்கு முன்னாடி 3 படிநிலை இருக்குங்க. நீங்கள் ஒரு தாவேகா ஆதரவாளர் இருந்தானா வெளியிலேருந்து வந்து தாவேகோட செயல்பாடை பார்த்துட்டு ஓட்டு போட்டு போகிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஓட்டு போடுற கேட்டகரியை தாண்டி நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கட்சியை தான் முன்னெடுத்து அதில் கலந்துக்கிறேன், இன்னும் 10 பேருக்கு நான் கிரியேட் பண்ணுற செய்தி, இந்த கட்சி கிரியேட் பண்ணுற செய்தி மூலமாக ஓட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி துண்டை போட்டு உள்ளே வந்தவர் தான் ஜெமினி. அவர் கையை கடிச்ச ஒரு போலீஸ்காரர் பேர் அருண். இந்த ஜெமினி பண்ண இந்த தப்பு காரணமாக அந்த துண்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த துண்டுங்கிறது தலைவருக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கீங்க, துணையாக இருக்கீங்க, அவரோட நோக்கத்துக்கு, அவருடைய சிந்தனைக்கு நம்ம தூர இருந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம். அதனால தான் அந்த துண்டை போட்டோம். ஸோ ஜெமினி அப்படிங்கிறது தனிப்பட்ட நபரை யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. அவர் என்ன வேணா எப்ப வேணா பண்ணிட்டு போலாம். ஆனா அந்த ஜெமினி அப்படிங்கிறது தாவேகா துண்ட போட்டார்னா அவர் கண்காணிப்பு வளையத்தில் இருப்பாரு. அவருடைய செயல்பாடு அத்தனையுமே நோட் செய்யப்படும் அப்படிங்கறத அந்த ஜெமினி புரிஞ்சுக்காதனால அவர் ஒரு தப்பு பண்ணது இன்னைக்கு மொத்த செய்தி இங்க மடைமாற்றப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்றேன். துண்டு போடும்போது பார்த்து கவனமா போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது கேட்டகரி பீப்புள்ஸுக்கு நான் சொல்றது. 3வது பிரதானமான ஒரு விஷயம், நிர்வாகிகளா இருப்பாங்க. தலைவர் சொல்றதை செயல்படுத்துவாங்க. இவங்க செயல்படுத்தும் போது சில பேர் துண்டு போட்டு வந்து அந்த செயல்பாட்டில் பங்கேற்பாங்க. சில பேர் அந்த செயல்பாட்டில் பங்கேற்க முடியாம தனியா விலகி இருந்து அந்த செயல்பாட்டை பெருசா ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் இருப்பாங்க. இத்தனை கேட்டகரி ஆஃப் பீப்புள் தாவேக்கால பயணிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே முழு நேரமா தாவேக்கால பயணிக்க முடியலனாட்டியும் தாவேக்காக்கும் தனக்குமான கனெக்ட் இருக்கு. நான் பொதுமக்கள் கிடையாது, நான் ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இன்னும் அந்த ஆதரவு வட்டத்தை விரிவாக்குற வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி பல கேட்டகரியில இங்க பல பேர் உழைப்பு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு நிகழ்வுல பண்ண தப்பு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய என்னையை பாதிக்குது, என்னை மாதிரி எழுதக்கூடிய பேசக்கூடிய அத்தனை பேரை பாதிக்குது, ஆஃப்லைன்ல இருக்க
இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு. இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்து இந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு இந்த அரசியல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் கையை கடிச்சிட்டாங்க, கையை கடிக்கிறவங்க ஏறுறாங்க குதிக்கிறாங்க, இப்போ கையையும் கடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டா பிரச்சாரம். ஒரு நாள் ஒருத்தர் எதை பற்றியும் யோசிக்காம துண்டு போட்டு பண்ண ஒரு நிகழ்வு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு. இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். தலைவர் ஒன்று பண்ணுறாரு, அவர் அரசியல், அவர் கொள்கை, அவர் செயல்பாடு, மக்கள் பிரச்சாரம், மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லி அவர் கரெக்டாக ஒரு லேயரில் போயிட்டுருக்காருங்க. இந்த துண்டு போட்டு நம்ம பசங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பு காரணமாக இவர் இருக்கார்ல, இவர் என்ன தப்பு பண்ணார்? எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு வந்து அரசியல் பண்ணி நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இந்த அரசியல் காலத்தில் பயணிக்கும் போது என்னையை பாதிக்கிறத விட்டுருங்க, உங்களை பாதிக்கிறத விட்டுருங்க, அவரை பாதிக்கும் போது தான் எனக்கு செம காண்டாகுது. அவர் என்னையா பாவம் பண்ணார்? ஏன் துண்டு போட்டு இந்த வேலையை பார்க்குறீங்க? துண்டு போட்டு இந்த வேலையை பார்க்குற இந்த செயல்பாடு பொதுமக்கள் மத்தியில் எப்படி பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னா, 249 பேர் பண்ண ஒரு பெரிய பிரச்சாரம், பெரிய போராட்டம் பெருசாக போய் சேரலை. ஒருத்தர் பண்ண செய்தி இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும், இதில் குறிப்பாக அந்த பாலிவான்லாம் பின்னாடி போட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு மொத்த போராட்டத்தையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி அங்கே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் பண்ண தப்பு மொத்த போராட்டத்தை இங்கே மாற்றி விட்டுது. இந்த மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கலந்துருப்பாங்க. அதில் அந்த மேலே ஏறினவன் கூச்சவெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதாவது மொத்த நம்மளுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டதில் 1% கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் பண்ணுற தப்பு மொத்த அந்த மாநாட்டோட பிம்பமாக இங்கே கட்டமைக்கப்படுது. நீங்கள் ஒருத்தர் தானே, என்ன யார் பாப்பா, என்ன யார் கண்காணிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தர் பண்ண தப்பு மொத்த நிகழ்வோட பிம்பமா இங்க மாத்தப்படுது, தலைப்புச் செய்தியா மாத்தப்படுது, அஜெண்டா செய்தியா மாத்தப்படுது. நீங்க ஒருத்தர் பண்ண தப்பு மொத்த பேரோட உழைப்பு இங்க வீணடிக்கப்படுது. என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் தடுமாறுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் தடுமாறுவாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, எனக்கு அதான் கோவம், அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, அவரையும் இது பாதிக்குதுங்கிறப்பதான் இங்க எல்லாருமே உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நான் இங்க ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, துண்டு போட்டிங்கன்னா கவனமாக இருங்க, இல்லாட்டி துண்டே போடாதீங்க. என்னை பொறுத்தவரை இதான் ஆங்கிள். இது ரொம்ப சர்வாதிகாரமாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம விஜய் மக்கள் இயக்கமாக இல்லை. அந்த அரசியல் களத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும், தலைவரை தாண்டி தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்வும் இங்கே கண்காணிக்கப்படும், நம்மளுடைய நிகழ்வும் இங்கே விமர்சிக்கப்படும். நம்மளை வச்சு அவர் விமர்சிக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது இந்த நிகழ்வு பேசு பொருளாக இருக்கக்கூடாது, அந்த நிகழ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா பேசு பொருளா இருக்கணுங்கிறது பிரதானமா பேசுவாங்க. மதுரை மாநாடு பேசு பொருளா இருக்கக்கூடாது, மதுரை மாநாட்டில் நடந்த சின்ன சின்ன தப்புகள் பேசு பொருளா இருக்கணும், கொடிமரம் கீழே விழுந்தது பெரிய பேசு பொருளா இருக்கணுங்கிறத செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுப்பார்ல 10வது 12வதுல, அதுல நீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குது பேசு பொருளா இருக்கக்கூடாது. இந்த நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விஜய் அவர்கள் சொன்ன ஆங்கிள் வேற, ஆனா நம்ம கன்வே பண்ற ஆங்கிள் வேற. இது பொய் தான், இது அவதூறு தான், பரவாயில்ல பதிவு செஞ்சு விடு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லாக்அப் பண்ண தலைவர் விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்தில் அவர் 3 நிமிஷம் பேசினார் அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு. அவர் ஏன் போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறது இங்க பேசு பொருளா இல்ல. ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம எதுக்காண்டி ஒரு செய்தியை கிரியேட் பண்றோங்கிறது இங்க பேசு பொருளா இல்ல. அதை தாண்டி நம்மளை ட்ரோல் பண்ற செய்தி இங்க பேசு பொருளா இருக்கு. ஆனா மக்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையுமே நம்ம எதுக்காண்டி இதை பண்ணோம், என்ன நோக்கங்கிறத பார்த்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது எல்லாருக்குமே காண்டாகுது, கட்சிக்காரனா எனக்கே காண்டாகுது. அப்ப பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அந்த நிகழ்வு இருக்காதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிகழ்வு வேற இருக்கு, செய்தி வேற கன்வே ஆகுது. இதை நம்ம ஓவராலாக நம்ம உடச்சி வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து அமைதியாக கடந்து போவோம். அமைதியாக கடந்து போகும்போது அது மீண்டும் 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 ட்ரோல் மெட்டீரியலாக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஒருத்தர் பண்ணுற தப்பு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை போய் விழுத்து விடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் இதை பற்றி நான் தெளிவாக பேசினேன். இதுக்காண்டி தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஊடகங்களை வச்சு பேனா நிறுவனம் இந்த கேம் ஆடுது. ஸோ கூடிய விரைவில் அது அத்தனைக்குமே தலைவரோட வீரியமான செயல்பாடு காரணமாக அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒரு பக்கம் பாண்டிச்சேரியில் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்ம வந்து மிக முக்கியமாக ஈரோட்டில் ஒரு நிகழ்வு நடத்த போகிறோம். அடுத்தடுத்து நம்மளுடைய சுற்றுப்பயணம் இன்னும் வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி கேர்ஃபுல்லாக கவனமாக இல்லைனா தயவுசெய்து சொல்கிறேன், தாவேக்கா துண்டு போடாதீங்க. அந்த ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.